இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் இந்த காலத்திலேயா ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது பரஸ்யமாய் வராது, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னார். நமக்குள்ளே இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அது இண்டிவிஜுவல், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. எப்போ தேவனுடைய ஆவியானவர் நம்ம இடத்துல வருகிறாரோ அப்போது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார், எப்பொழுது அவர் மகிமை அடைவதற்கு முன்பாக. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. எங்கெல்லாம் நாம் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்தணுமோ பரலோக ராஜ்யம் சமீபமாக வருது, அவங்களுக்கு ரொம்ப நியராக வருது. அதான் அவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இப்போ இதை மனம் திரும்பினாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது பெந்தேகோஸ்தே நாளிலே மாம்சமான யாவர் மேலும் தேவனுடைய ஆவியானவர் வாக்குத்தத்தத்தின்படி ஊற்றப்படுகிறார். அப்பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இது பலமாக ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் பரலோக ராஜ்யமே உள்ளதான் இருக்குது. அது என்னவென்று சொன்னால், அது தேவனுடைய நீதி, அது தேவ சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானம் பரிசுத்த சந்தோஷம் என்று சொல்லி ரோமர் 14:17 நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அது இந்த தேவன் எங்கெல்லாம் வீட்டு இருக்கிறாரோ அந்த இடத்துல இந்த 3 காரியமும் இருக்கும். அது தேவனுடைய நீதி இருக்கும், தேவனுடைய சமாதானம் இருக்கும், தேவனுடைய பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கும். பரலோகம் என்று சொன்னால் அதுதான் தேவன் இருக்கிற இடம் பரலோகம். அந்த தேவன் பரலோக ராஜ்யம் லிட்டரலாக நம்ம we can feel the peace of God, we can feel the joy of God, and we can feel the righteousness of God. அதனால நிரப்பப்பட்ட இடம்தான் பரலோகம். அடுத்து அது இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு உள்ளே தான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட முடியுமே தவிர அது அரசியமாய் வராது, உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்றார். 1000 வருஷ அரசாட்சியில் இந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து இந்த பூமியை ஆளும்போது அப்பவும் அது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்போ தேவன் இங்கே பூமியில் இருந்து அவர் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். நித்தியமாக தேவன் எங்கே வாழப்போகிறார் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, இதோ மனுஷரின் மத்தியில் தேவன் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி புது ஜெருசலேம் அப்படின்னு சொல்றது தன் மணவாட்டிக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட மணவாளனுக்கு ஆயத்தப்பட்ட மணவாட்டியை போல இருக்கிறது. அது அந்த நியூ ஜெருசலேம் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறதா பார்க்கிறோம். ஆகையினால நம்ம தியாலஜியன்ஸும் மதங்களும் நமக்கு போதித்த காரியங்களை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு.